ஹாய் காய்ஸ், வணக்கம். டியூஷன் லவ் ஏஜ் கப் ஷார்ட் ஒன் ஷார்ட் பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களுக்கு இந்த டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்ன இன்ஃபோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் 2 மினிட்ஸ் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற மாதிரி, எஜுகேஷன் ரிலேட்டட், யூபிஎஸ்சி ரிலேட்டட் மெயினாக கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மினிட்ஸ் கேட்க விருப்பப்பட்டால் நீங்கள் கேளுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் வீடியோக்குள்ளே போங்க. சம்திங் ஏதாவது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ஏன்னா வந்து நம்ம கேட்குற வீடியோவே வந்து நம்ம ஹார்மோன்ஸை தூண்டுற மாதிரியான வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஸோ உங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ 4 விஷயம் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குறதா கேளுங்க, இல்லைனா அதான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஎஸ்சியில் ஃபஸ்ட் ஸ்டெப்பே ப்ரிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ப்ரிலிம்ஸில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஜிகேஜிஎஸ், செகண்ட் பேப்பர் வந்து சிசெட் ஓகேங்களா. சிசெட், இந்த சிசெட்டை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு பேப்பர் ஜிகேஜிஎஸ் திருத்துவாங்க. அந்த செகண்ட் பேப்பர் இருக்குங்க இல்லைங்களா, குவாலிஃபையிங் பேப்பர், அதில் வந்து 66 அபோவ் மேலே நீங்கள் வந்து மார்க் எடுத்தால் மட்டும்தான் அதில் பாஸ் ஆக முடியும். ஸோ அந்த மார்க் எடுக்கிறதுக்குன்றது நீங்கள் வந்து நிறைய படிக்க வேண்டாம். நீங்கள் ஆப்டிடியூட், ரீசனிங் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். மற்ற கொஷின்ஸ்ன்றது இந்த காம்ப்ரஹென்ஷன்லாம் உங்களை ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் மார்க் இருக்குது, நெகட்டிவ் மார்க்கில் உங்களுக்கு போயிடும். ஸோ ரீசனிங், ஆப்டிடியூட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபையிங் பேப்பரை ஈஸியாக அடிச்சிடலாம். ப்ரிலிம்ஸை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. மெயின்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ போகிறது ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து எங்கள் சார் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களை நான் ட்ரிகர் பண்ணுறேன். நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுங்களா இது? உங்களை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிடும்டா. டோட்டலாக உங்கள் ஆட்டிடியூட் மாறும், டோட்டலாக உங்களோட மெச்சூரிட்டி மாறும். ஸோ யோசிங்க, யூபிஎஸ்சிக்குள்ளே வரதுக்கு யோசிங்க. கண்டிப்பாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, நான் இன்ட்ரோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம் வந்து டியூஷன் டீச்சராக இருந்துகிட்ருக்காரு. அவர் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம ஏரியாவில் நிறைய பசங்களுக்கு வந்து சரி பார்லலாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதுக்காகவும், அவர் வந்து வீட்டில் ஃப்ரீ டைமில் அவரை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி டியூஷன் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்து இப்போது லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நீங்கள் அவர்கிட்ட வந்து டியூஷன் எடுத்துகிட்ருக்கீங்க, அதாவது டியூஷன் போயிட்டுருக்கீங்க ஓகேங்களா. இப்போ கரெக்டாக 12th படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு 12th மேக்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது, பேசிக் தெரியல, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் சுத்தமாகவே வரல. என்னடா இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு எப்போ பாரு மண்டைக்குள்ளால் ஓடிட்டே இருக்கும். 4 குருவி உங்கள் மண்டை மேலே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு புட்டி கண்ணாடி நீங்கள். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ அப்படி தான் நீங்கள் வழக்கம் போல் போகிறீங்க. என்னடி வழக்கம் போல் வா அப்படின்னு சொல்லிட்டு சின்னிங்கிட்டே போகிறீங்க. போனோடனே எல்லோரையும் தனித்தனியாக உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க்கோ அதை முதல்ல நீங்கள் எழுதுங்க. இந்தந்த சிலபஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினை முதல்ல எழுதுங்க. என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எழுதுங்க. எது தெரியலையோ அதை ஃபஸ்ட்டு பேஜில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம்பி சொல்லிட்டாரு. உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க. இதான் ரொட்டைன் ஒர்க். ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு என்ன தெரியல, என்ன டவுட்ஸ், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் பேஜில் எழுத சொல்லிடுவார். அது அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு பார்த்துட்டு எழுதிட்டு இருப்பீங்க. வராரு ஒருத்தவங்களுக்கு என்ன டவுட்டு, எது புரியல, எது தெரியல அப்படின்றத ஒருத்தவங்ககிட்ட அப்படியே வாங்கி படிச்சுப்பார். இப்போ அதுமாரி தான் இப்போ உங்ககிட்ட வந்து வாங்குறாரு. என்ன வழக்கம் போலவா, எத்தனை பேஜ் எழுதிடுற? சார் இல்லை, உனக்கு புக்கு ஃபுல்லாகவே டவுட் வந்துடுவேன். எனக்கு தெரியல சார், ஆனால் வச்சுக்கிட்டேவா வஞ்சனை பண்ணுறான். தெரிஞ்சிட்டா மட்டும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படி பார்க்குறாரு. ஏடி நம்ம சிஸ்டம் கூட அது இல்லை, பேசிக்கு இது கூட தெரியல சார். அது வந்து தொலை, ஏய் அது ஒன்று தெரியும்லடா, அந்த பொண்ணு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு அப்படியே போகிறாரு. நம்ம சிஸ்டம் இது இப்படி போகணும். டிஜிட் கூட ஒழுங்காக வரல, என்ன பொண்ணும் நீ அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. வா இதுக்கு வா இவ்வளோ செலுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் சைட்டு சரியான சைட்டு, அதாவது ஆரம் அடிக்கிறது. நீங்கள் அப்படியே அவரோட காதுலேருந்து, கண்ணுலேருந்து, மூக்குலேருந்து அப்படியே ஒன்று அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. தெரியலன்னு சொல்கிறதே அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் ஓகேங்களா. நீங்கள் அப்படியே பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. எங்கே பார்க்குற? இல்லை
உங்கள் மேலே ஒரு கொசு பறக்குது. அப்படியே முறைக்கிறாரு. என்ன சார் அடிக்கணுமா? என்ன 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 சார்? இங்கே பாரு, கொசு அடிக்குது நாய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. திரும்பவும் நீங்கள் அவரையே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? சொல்லிகிட்ருக்கேன், காலைல விழுதால உனக்கு. சார் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது சொல்லு, எப்படி போட்டதா? இது இந்த டிஜிட் வந்து இப்படி இப்படி வரும் சார், அப்புறம் இப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி தான் வருமா அப்படி முறைக்கிறாரு. அப்படி தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பவுட் பண்ண மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. நீ ஒன்றும் சின்ன பிள்ளை தெரியுமா, ஒழுங்கோ பேசி பழகும் அப்படின்ட்டு. ஏன்னா பெரிய பிள்ளை, வளர்ந்த பிள்ளை அடிக்க முடியாதுல்ல. உங்களை வந்து மிரட்டிகிட்டு தான் இருப்பார். உங்களை மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி வளர்ந்த பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க அப்படின்றவங்கள எல்லாரையுமே வந்து அடிக்க மாட்டார், முறைப்பார், திட்டுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்கள் மேலே கை கூட படாது, நுனி விரல் கூட படாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். சார் 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 பர்சன்டேஜ் தெரியல சார். பர்சன்டேஜ் கூட தெரியல உனக்கு? லாஸ்ட் வீக் தானே சொல்லி கொடுத்தேன் உனக்கு. இல்லை அது மறந்து போச்சு சார். மறக்கும் மண்டையில் 4 இடி இறக்கணும்னு வையேன், மறக்கும் அப்படின்னு உங்களை முறைச்சிட்டே இருக்காரு. சார் இல்லை சொல்லிக் கொடுங்க சார், நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பவுட் பண்ணிகிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஒரு 2 மணி நேரம் அந்த டியூஷன் நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour உங்களுக்கே சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகிடும். மற்ற பசங்களுக்கெலாம் பசங்க ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, வேறு பசங்க வந்து பெரிய பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள விட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதுமாரி ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக 1.25 மணி நேரம் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன், போ போ, இன்னும் 3/4 மணி நேரம் இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. நீங்கள் போய் நின்றுட்டு போடுறீங்க, பேலெல்லாம் வந்து இங்கே ஆரம்பே பார்க்கறது, ஆரம்பே சைட்டு அப்படின்ற மாதிரி தான் அப்படியே கிராஸ் ஆகுது. இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் இந்த டியூஷன் விட்டு போவீங்களா, உங்கள் பின்னாடியே ஒரு பையன் வந்துட்டுருக்கான். ஏய் மச்சி, பின்னாடியே இவன் வந்துட்டுருக்காண்டி, நானும் ஒரு 4 மாதமாக பார்க்குறேன், இதான் உன்ட்ட வந்து பேசினானே என்ன? அவன் 4 மாதம் இல்லடி, அவன் 3 வருஷமாக என் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கான். என்னடி சொல்கிறா? பின்னாடியே வருவான், என் வீடு வரைக்கும் வந்துட்டு போயிடுவான்டி, அப்புறம் திரும்ப பின்னாடியே வருவான், ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவான். என்னடி பிக்கப்பு ட்ராப் மாதிரி சொல்லிகிட்ருக்க? ஆமாம், பின்னாடியே வந்துட்டு பின்னாடியே போனான்னா அம்மாட்ட வரட்டும், அவன் மாட்ட போட்டோம், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணல விடு. ரசிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குடி, உரிமை இருக்குது. ஏண்டி இப்போ பொண்ணு தானா? அபிஷா பொண்ணு தான், ஏன் அவுத்து காமிங்க வா. சீ வெக்கம் கட்டவளே. தெரியல, மூடி பாடி, பின்னாடி வேறு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்து பாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கூப்பிட்டு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு வருவாளா? ஏங்க ஏண்டி அவன் என்னை கூப்பிட்றான்டி, போகணுன்னா செருப்படி வாங்க வந்துடு மூடிட்டு. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே கூட்டிகிட்டே இருக்கான். பட் ஆனால் திரும்பி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுமே உங்க கூட வந்துட்டா. இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. இப்படி தான் டே நீங்கள் ரொட்டீனே இது தான். வழக்கம் போல் நீங்கள் டியூஷன் போகிறீங்க, பார்த்தா இன்றைக்கி ஆரம் இல்லாமல் ஆரம்புக்கு பதிலாக வேறு ஒரு பையன் இருந்துகிட்ருக்கான். எல்லோரும் உட்காருங்க, அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் பேஜில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஆனால் யாரை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. நானா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு கேட்டுட்ருக்காரு. இல்லை ஆரம் அவர் எங்கே? முளைச்சி 3 இடம் இல்லை உனக்கு ஆரமா? சாரன் கூப்பிட மாட்டியா? சாரிண்ணா, ஆரம் சார் எங்கே? ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? இல்லை அவர் தான் டவுட் கிளியர் பண்ணுவார். இன்னைக்கு நான் கிளியர் பண்ணுறேன், உட்காந்து என்னென்ன டவுட் இருக்குன்னு எழுது. என்னடி சொல்ல மாட்டான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குசுன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. அதே தான் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் அவர் சொல்லலை. அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. ஒருத்தவங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. என்ன ஏதோ டவுட்ஸ்லாம் நிறைய இருக்குன்னா எதுவுமே எழுதலை? இல்லை அது ஆரம் சார்லாம் வரமாட்டார், நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வருவார். நீ என்ன டவுட் சொல்லு, நான் சொல்லித்தரேன். என்ன யாரும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஹோம்ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. இங்கே ஆரம்போட ஃபேமிலி எல்லாருமே அப்படியே கார்லேருந்து வராங்க இறங்கி.
ஏய் ஆரம்பிச்சாரடி குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்ன வேணும் டவுட்லாம் கிளியரா? இல்லை சார் கிளியர் இல்லை. ஏன் என்ன ரவி சொல்லித்தரலையா என்ன? ஆனால் இல்லைண்ணா அந்த பொண்ணுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தனே. என்னம்மா சொல்லிக் கொடுத்தால உனக்கு சொல்லு. இல்லை அது கொஞ்சம் டவுட் இருக்குண்ணா அதனால் சொன்னேன். என்ன டவுட் எடுத்துருவா நான் சொல்லித்தரேன். இல்லை ஆரம் சார்க்கெலாம் நிறைய வேலை இருக்கும், எடுத்துருவா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் திரும்ப கூப்பிட்றாங்க. நீங்கள் திரும்ப அப்படியே பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. 8:30 மணி ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய்ட்டு உட்காருங்களா. உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆளை விட்ரி சாமி, நீ நொங்கு சாப்பிட்றதுக்கு நாளாக மாறிட முடியாது. போ நீ உட்கார்றதா உட்காரு. 1/2 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் கூட நீ உட்காருவ. என்னால் முடியாது. எள்ளு தான் என்னைக்கு காயுதுன்னா நான் எலிப்புழுக்க, நான் எதுக்கடி காயணும்? ஏண்டி எனக்காக உயிரை கொடுப்பான் மயிரை கொடுப்பான்னு ஒரு 1/2 மணி நேரம் தானடி. 1/2 மணி நேரம் நான் உட்காந்ததுன்னு என் அம்மா முட்டி அறுன்னு அறுத்துருவா. பரவாயில்லையா? போடி இவளே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு அப்படியே கிளம்பிட்டா. நில்லுடி ஆளை விட்ரி. இவன் என்னன்னா வருவான்னு பார்த்தா 1/2 மணி நேரம் உட்காரலாமே. அந்த 1/2 மணி நேரத்தில் நான் 2Xல எத்தனை சீரியஸ் எத்தனை FF பார்ப்பேன் தெரியுமா? போடி இவளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே பறந்துட்டா. நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துட்டு திரும்ப உங்கள் நோட் புக்கெலாம் எடுத்து அப்படியே இது டவுட்டு அது டவுட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேஜுக்கு வந்து டவுட் வந்து டிக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆரம் வருவான்னு பார்க்குறீங்க. இல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த ரவி பையன் தான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கான். ஆனால் ஆரம் சார்லாம் வரமாட்டார். உட்கார். என்ன இதில் டவுட்டா? இது இந்த ஃபார்முலா மட்டும் தானே, இதை அப்ளை பண்ணி போட தெரியும் உனக்கு? இல்லைண்ணா அவர் தான் எனக்கு நல்லா சொல்லித் தருவார். ஏதோ கொழுப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உங்களை மறைச்சிக்கிட்டு போய் சொல்லி கொடுத்துட்ருக்கான். இவாளே சரியில்லைன்னு குறுன்னு பார்த்துட்ருக்கான். பட் ஆனால் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஆரம் வந்து ஏய் நீ இன்னும் போகல? இல்லை சார் எனக்கு டவுட்டு. என்ன டவுட்டு? என்ன டவுட்டு? காமி. ஷோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுமா தெரியல உனக்கு? டவுட்டு அதுதான். காமி. நீ போடா போய் சாப்பிட போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ சேரில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இது ஈஸி தானே, இந்த மரத்தில் போடுன்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா? சொல்லி கொடுத்தீங்க சார், பட் உட்கார் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் போட்டு காமிச்சிட்ருக்காரு. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அவருடைய கன்னத்தில் அப்படியே லைட்டாக சந்தனம் இருக்கிற மாதிரி இருக்குது. அவரோட கையில் வந்து சந்தனம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை லைட்டாக அதை சுரண்டிட்டார் போல் இருக்குது சார். ஏதோ உங்கள் கையிலையும் கன்னத்துலேயும் மஞ்சளாக பூசியிருக்கு சார். மஞ்சளா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி பார்க்குறாரு. மஞ்சள் இல்லை சந்தனம். ஏன் சார் எதுக்கு? என்னாச்சு சார் உங்களுக்கு? எதாவது காயமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறீங்க. காயத்துக்கு சந்தனம் போடுவாங்களா? இல்லை ஏதாவது காயமோன்னு கேட்டேன் சார், வேற ஒன்றும் இல்லை. தப்பாக இருந்தால் சாரி சார். தப்புலாம் இல்லை. என்கேஜ்மெண்ட் ஆச்சு சார். என்கேஜ்மெண்ட் ஆச்சு. யாருக்கு சார்? எனக்கு தான். ஏன் அதுக்கு எதுக்கு நீ ஷாக் ஆகுற அப்படின்ட்டு அந்த பெண்ணை அப்படியே வச்சுட்டு உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறாரு. சார் இல்லை உங்களுக்கு என்ன வயசாகுது, நீங்கள் அதுக்குள்ளே கல்யாணம்? சின்ன பையன் மாதிரி இருக்கீங்களா அதனால். சின்ன பையன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே டாப் பாட்டம் அப்படியே பார்க்குறாரு. சார் எல்லாம் தப்பாக இருந்தால் தப்பு தான், இதெல்லாம் மன்னிக்க முடியாது. செம்ம போட்டு வீடு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே செம்ம பார்த்துட்டு போட்டுட்ருக்காரு. ஐயோ யார் இந்த பொண்ணாக இருப்பா, எப்போ எனக்கு சுகாசத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. என்னடா பண்ணுறது, எப்படி நடத்துறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே நோட்டை பார்க்கவே இல்லை. நீங்கள் யோசிச்சுட்டு எங்கேயோ உங்கள் சிந்தனைலாம் வேறு எங்கேயோ இருந்துகிட்ருக்கா. இப்படி தான் போ. எப்படி எனக்கு தெரியலையே. அவருக்கு செம்மக்கம் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் சொல்லி தானே கொடுத்தேன், பக்கம் என்ன பண்ண பிடிங்கிட்டு இருந்தியோ? சார் இல்லை வீட்டில் அம்மா வந்து லேட்டாக கூட திட்டுவாங்கன்னு யோசிச்சேன். வேற ஒன்று லேட் ஆகணும்னா நீ கிளம்பிருக்கணும். இந்த அப்படி எடுத்துகிட்டு கிளம்பு, இதுதான் ப்ரொசீஜர். இதை பார்த்து இப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை ரிவைஸ் பண்ணால் கரெக்டான ஆன்சர் வரும். புரியும் செய்யும். கிளம்பு. சார் இல்லை
என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு உண்மையாக என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா சார்? அவர் அப்படியே மறைக்கிறாரு. இல்லை கிளம்புறேன் சார், பாய், குட் நைட் சார். குட் நைட், கிளம்பு. ஏய் நல்ல சொல்லுங்கள் சார். வீட்டுக்கு போயிடுவியா? போயிடுவேன் சார். என்ன ஆட்டோவா பஸ்ஸா? இல்லை பஸ்ஸு தான். பஸ்ஸு டைம் ஆகிடுச்சே, ஆட்டோவில் போ. சரிங்க சார். அங்கே வந்து ஆரம்போட வீட்டோடைய கார்னரில் தான் வந்து ஆட்டோ ஸ்டாண்டு. நீங்கள் போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க, ஆட்டோ ஸ்டாண்டில் யாருமே இல்லை. நீங்கள் அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு நினப்பு ஃபுல்லாக ஆரம்புக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னது தான் ஓடிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. ஏதாவது ஆட்டோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோ ஸ்டாண்டில் எல்லாமே சவாரிக்கு போயிடுச்சு போல இருக்குது. நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. அங்கே ஒரு பையன் வந்துட்டு ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் எந்த சந்தனில் இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியல. டக்குன்னு ஏய் இங்கே பாரு, என்னை பாரு, ஏ டோலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கான். உங்களுக்கு காதில் வேலை, உங்களோட சிந்தனை எல்லாம் ஆறாமல் தான் இருந்துகிட்ருக்கு. எப்போ நடந்துச்சு நமக்கு தெரியவே இல்லை, இதை பற்றி முன்னாடி சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் ஆறாமல் கோபமாகவும் இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குங்க. இப்போ அப்படியே ஏய் ஆரம் இல்லை இப்போ கொல்ல கெடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்க்குறீங்க. பார்த்தா வேற எவனா இருக்கான். என்னடி ரெடியா போகலாமா? எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆரம்புடைய செருப்பு அப்படியே பறந்து வந்து அந்த பையன் மேலே விழுது. இப்போ தான் பார்க்குறீங்க. ஆரம் சார் என்னாச்சு சார், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட அப்படியே ஓடுறீங்க. இங்கே அந்த பையன் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பான். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஏனி நின்றுட்டுருக்க ஜந்து மாடு மாதிரி, அவன் ஒருத்தன் கூப்பிட்டுருக்கான், விசில் அடிச்சிட்ருக்கான். என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாது அவனுக்கு அப்படின்னு காய்ச்சி மூச்சு நீங்கள் ஆரம்பம் அப்படி கத்திருக்காரு. சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுரிஞ்சிக்கிட்டு என்ன ஆட்டோக்கு நின்றுட்டுருக்கியா? ஆட்டோ வரலை அதனால். ஷோ ஏறு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பைக் அப்படியே எடுத்துகிட்டு வெளில வராரு. பனியனோடு தான் நின்றுட்டுருக்காரு. ஓகேங்களா? அதாவது கட்பனியன்னா உங்களுக்கு தெரியும். கட்பனியன் போட்டு அப்படியே இருந்துகிட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு சார் உங்கள் செப்பல் அது எங்கே கடை தான் போடுவா? இல்லை போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பல் அப்படியே கிடக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எடுத்துகிட்டு அவருடைய காலில் அப்படியே நீட்டுறீங்க. ஒரு செப்பல் வச்சு நான் என்ன பண்ணுறது, போடு நான் அப்புறம் போட்டுக்கிறேன், ஏறு. இல்லை ஏறு ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ரெட்டை கால் போட்ட மாதிரி நீங்கள் ஏறி உட்காந்துக்கிறீங்க. நல்லா பக்கத்தில் டிங்கி தான் அந்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்பா நம்ம வந்து ஆரம்பம் கூட பைக்கில் போகிறோன்னு உங்களுக்கு செம்ம சந்தோஷம். உங்கள் பாய் ஃபுல்லாக அப்படி ப்ளஷ்ஷியாக ஒரு ஃபீலு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஏய் எந்த பக்கம் ரூட்டு இது அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஆனால் நாங்கள் செகண்ட் கிராஸ் சார். சரி ஓகே பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. போகும்போதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை, அப்படியே சிரிப்பாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காற்று அடிக்க உங்களுக்கு லைட்டாக அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஆரம்பம் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே சாஞ்சிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஏய் வந்துட்டோமா சார்? தேர்ட் கிராஸில் எங்கள் வீடு. செகண்ட் கிராஸா? சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே திருப்பும்போது தான் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா, நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. செகண்ட் கிராஸும் வந்துட்டாரு. எந்த வீடு? எந்த வீடுன்னு கேட்டேன். ஏய் எந்த வீடுன்னு கேட்குறல? 5th C/35 அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேச்செல்லாம் டக்குன்னு ஸ்லாங் மாறுது. அப்படி திரும்பி பார்க்குறாரு. என்ன சார் இதை விட முடியலண்ணா? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. உங்கள் வீடுமே வந்துடுச்சு. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, இறங்கவே இல்லை. ஏய் இறங்க சார், இறங்குடி.
இறங்குறேன் சார், இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறீங்க. அந்த பேக் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இது ஒரு மாதிரி ஆரம் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஓ சார் போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்னமோ வினோதமாக பார்த்துட்ருக்காரு. என்ன இவ பேய் அரைஞ்ச மாதிரி இருந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, போ நான் கிளம்புறேண்ணே, பார்த்து பத்திரமா போ போ அப்படின்ட்டு வண்டி அப்படியே திருப்புறாரு. சார் என்ன இல்லை, இவ்வளோ தூரம் வந்தீங்கல்ல, வீட்டில் ஒரு கப் காஃபி. எனக்கு ஒரு கப்பும் வேணாம், அரை கப்பும் வேணாம், நீ பத்திரமா வீட்டுக்கு போ. ம் பாய், நாளைக்கு டியூஷன் லீவு. எதுக்கு சார்? அது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான். சார் 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 என்ன ஃபங்க்ஷன் சார்? ஏன் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, ஜஸ்ட் நீங்கள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் சார், இல்லைன்னா வேண்டாம். எங்கள் வீட்டுக்கு என் கட்டிக்க போகிற பொண்ணும் அவங்க ஃபேமிலியும் வராங்க, ஒரு லஞ்ச் அந்த மாதிரி. ஓ ஓகே சார். ஏன் எதுக்கு உனக்கு? இல்லை கேட்டேன் சார், நீங்கள் எப்போவுமே டியூஷனுக்கு லீவ் விட மாட்டீங்கள்ல, இதுக்கு நீ சந்தோஷம் தானே பண்ணோம், என்னமோ வருத்தப்படுற மாதிரி இருக்கு. ம் வருத்தப்படலை சார், சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடுச்சு. என்ன இவ இப்படிலாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே வண்டியை விட்டு இறங்கிட்டாரு. என்ன ஏன் தப்பு பண்ணிட்டியா என்ன? உன் மூஞ்சி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சி எப்படி இப்படி திருப்பி திருப்பி பார்க்குறாரு. ஏன்னா 3 வருஷமாக பார்க்குறாருல்ல நீங்கள் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ரொம்ப தெரியும். அதனால தான் நீங்கள் சோகமாக பேசவும் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் அப்படியே எடுத்துட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. என்னல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்ன சார்? இல்லையே, உன் முக வாட்டமே சரியில்லை. என்ன திட்டு வேலை பண்ணியா? திரும்ப உங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து பைசா எடுத்துட்டியா என்ன? ஐயோ இல்லை சார், இப்போலாம் திருடுறது இல்லை, நல்ல பிள்ளையாக மாறிட்டேன் சார், படிக்கணும், படிச்சுட்டு பெரிய காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால். சரி போ பத்திரமா. நாளைக்கு லீவு, மேபி நாளன்னைக்கு கூட லீவாக இருக்கலாம், பார்த்துக்கோ, டவுட்னா கால் பண்ணுண்ணே. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. சார் எப்போ கல்யாணம் சார்? டேட்டு எல்லாம்? டேட்டு ஏதோ ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே, சார் 1 மந்த்துக்குள்ளேவா சார்? நீ என்ன சந்தோஷப்படுறியா வருத்தப்படுறியா? விட்டா பொண்ணு கொடுக்குறவங்ககிட்ட போய் பொண்ணு கொடுக்காதுன்னு சொல்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாரு. சார் இல்லை, சும்மா கேட்டேன் சார், தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக பைசா சேர்த்து வைக்கணும்ல, அதுக்காக. நீ எனக்கு எதுவும் கிஃப்ட்லாம் கொடுக்க தேவையில்ல, கல்யாணத்துக்கு வந்துட்டு நல்லா ஜாலியாக ஆட்டை போட்டு சாப்பாடு சாப்பிட்டு போனேன், சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்கு பக்குன்னு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே கேட்லாம் திறந்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. இங்கே அப்படியே போயிருப்பாரா? அந்த டர்னிங் கிட்ட அப்படியே வண்டி வந்து ஸ்டக் ஆகிட்டு நின்றுடுச்சு போல் இருக்குது. ஏன்னா வண்டி சத்தம் கேட்டது வந்து நின்று போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளில வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வண்டியில் ஏதோ அவர் சரி பண்ணிகிட்ருக்காரு போல் இருக்குது. ஷோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்ருக்காரு. எதனால் நின்றுது, சரி ஓகே சோக் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு போல் இருக்குது. கரெக்டாக கரண்ட் வர ஆஃபு. டக்குன்னு என்ன நினச்சிங்கன்னு தெரியல, இங்கே ஆரம்பிக்கிட்ட போ அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு சொன்னோடனே வேகமாக அப்படியே ஆரம்பிக்கிட்ட தான் நீங்கள் ஓடுறீங்க. என்னடா அது கரண்ட் நின்று போச்சுன்னா அவருமே கடுப்பாக இருக்கும். சரி ஃபோன் எடுத்து அப்படியே டார்ச் லைட் ஆன் பண்ணலான்னு பார்த்தா ஆன் பண்ணி அப்படியே கீழே அப்படியே காமிப்பார். பக்கத்தில் இன்னொரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகலையா நீ? இல்லை சார், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு, வண்டிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நைட் நேரத்தில் அந்த மாதிரி தனியாக கிளம்பு போ, வீட்டில் தட போகிறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். என்ன சொல்லணும்? எதாக இருந்தாலும் நாளைக்கு சொல்லிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லை. சார் பேசணும் சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் டூ வேர்ட்ஸ். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயும் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் முகத்தை பார்க்கவே இல்லை. டக்குன்னு
அவரோட கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்ட கடக்கடன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டீங்க. ஏய் ஏய் என்ன பண்ணுறாவ அறிவுகட்டத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேருந்து அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே தொட்டு பார்க்குறாரு. மொத்தம் லவ் பண்ணுறாளா? இவன் வயசு என்ன என் வயசு என்ன? 15 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கு. அறிவுகட்டா அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் கன்னத்தில் வேறு முத்தம் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த கன்னத்தை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக அப்படியே கரண்ட்டு வந்திருக்குமா, அந்த ஸ்ட்ரீட் லைட் கிட்ட அப்படியே கரண்ட் ஏரியவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அப்படியே கிளம்பும்போது லைட்டாக அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் வீட்டிலேருந்து வெளில வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டை அப்படியே முறைச்ச மாதிரி பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் வந்து டெரஸ்லேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஐயோ சொல்லிட்டேனா, எங்கேருந்து வேணும் உனக்கு தைரியம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாங்கலை. உங்கள் லவ் அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே தாங்கலை. சந்தோஷத்தில் அப்படியே தலைகால புரியாமல் அப்படியே ஆடிட்டுருக்குறீங்க. இங்கே உங்கள் அம்மா ஏய் வாடி நான் ஏ சனியனே ஒழுங்காக வந்து சாப்பிட்டு போய் தொலை, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. வரமா 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 அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே வந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்து அப்படியே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஆரம்னா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா ஃபோன் வருது எடுத்து பார்த்துட்டு வரேனே, முழு மாதிரி தின்னு தொலைச்சிட்டு எங்கேயா போய் தொலை, சும்மா ஃபோன் வருது அது வருதுன்னு பொழுது இன்றைக்கி எதையாவது உட்காந்து நோடிட்டு இருக்கிறது, வேறு என்ன பண்ண போகிறா, காதில் 2 மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு எப்படி போகிறாங்க. நீங்கள் கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளே ஒரு 4 தடவை ஃபோன் வந்துடும், கட்டாக இருந்திருக்கும். யார்? ஆரம் சார் தான். நீங்கள் பண்ணவே இல்லை. திரும்ப ஒரு தடவை கால் வருது. எடுக்கலாமா வேணாமா? வேண்டாம் எடுக்காத. எடுத்தா ஏதாவது திட்டினார்னா வேண்டாம் 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 எடுக்காத வைன் பேசுகிற அளவுக்குலாம் தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுக்கவே இல்லை. ஆன்லைனில் காமிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் ஆன்லைனும் போகவே இல்லை, போனால் மாட்டிப்பீங்கல்ல. ஆன்லைனில் இருந்தும் எடுக்காமல் இருக்கானா இவளுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதாவது திட்டு வரலையா, ஸோ அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. அன்றைக்கி நைட் நல்ல தூக்கம் சொல்லிட்டீங்கல்ல, அதனால் நல்ல தூக்கம் உங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறீங்க, சந்தோஷம் தாங்கலை உங்களுக்கு. டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி வந்து மெசேஜ் போடுறாங்க குரூப்பில், அதாவது உங்களோட டியூஷனுடைய குரூப்பில் வந்து போடுறாங்க இன்றைக்கி டியூஷன் இருக்குது எல்லாருமே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் நான் வரமாட்டேனே என்ன பண்ணுவீங்க ஆரம் சார்? வரமாட்டேன், 2 days லீவ். 2 days கழிச்சு ஐயோ அதுக்குள்ளே ஏதாவது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எப்படி பிரிக்கிறது? போகவும் பயமாக இருக்குது, போகாமலாம் இருக்க முடியாது. சரி இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு போவோம். நமக்காக வச்ச டியூஷனில் அது மிஸ் ஆனால் தானே நல்லாயிருக்கும். தேட வரல. ஐயோ தேடணும் வரும் சார், நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷியாக இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் போகவே இல்லை, ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப். இவர் வந்து வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. சார் எல்லாம் எழுதிட்டோம் சார், இதெல்லாம் வந்து டவுட்டு, இதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க்ஸு, இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை அப்படி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. சார் என்ன தாண்டா பிரச்சனை? இல்லை இது டவுட்ஸு சார், சொல்லிக் கொடுங்க சார். சொல்லி தரேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் வரமாட்டீங்க, 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இது கிளாஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது குரூப்பில் மெசேஜ் போடுறாரு, யார் யாரெல்லாம் ரீட் ஆகுது, யார் யாரெல்லாம் வந்து டபுள் டிக் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா உங்களுக்கு டபுள் டிக் காமிக்கவே இல்லை. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னும் கால் ட்ரை பண்ணுறாரு, உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவளுக்கு என்னதான் ஆச்சு, நாளைக்கு வரல பார்த்துக்க வேண்டிய ஒன்று அப்படின்ட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க. இப்போது திரும்ப அப்படியே உங்களுக்கு கால் வந்திருக்கு போல இருக்கு. அதை பார்த்துட்டு நீங்கள் திரும்ப கால் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறீங்க. வேண்டாம் டியூஷன்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போது உங்கள் பின்னாடியே அந்த பையன் வரான். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பின்னாடியே வரவன், நீங்கள் வந்து நேற்று டியூஷன் வரல இல்லையா, நீங்கள் எப்போவுமே டியூஷன் லீவ் போடாமல் போவீங்க, நேற்று டியூஷன் வரல அப்படின்றப்போ ஏன் கேட்கலாம் அப்படின்றதுக்காக ஹலோன்றான். நீங்கள் அப்படியே கால் வாங்க மாதிரி நீங்கள் அப்படியே போகிறீங்க. டியூஷனுக்குள்ளேயும் போயிட்டீங்க. இங்கே ஆரம் வந்து வந்துட்டியா? சார் ஒயின் சார் எங்கே வா சொல்லுங்கள் சார். என் ரூமில் புக் இருக்குது, இப்போ எடுத்துருவா. சரிங்க சார். என்ன புக்குன்னு கேட்கல? இல்லை சார், நீங்கள் எப்பயுமே புக்கு டேபிள் மேலே தானே வச்சுருப்பீங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சார், இருக்கிற எல்லா புக்கையுமே எடுத்துகிட்டு வரேன் சார்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்களுமே ஆரம் கிட்ட பேசணும் போல இருக்குது. அதனால நீங்கள் அப்படியே போகிறீங்க. பின்னாடி எங்கள் ஆருமே ரூமுக்கு வந்துட்டாரு. இங்கே எல்லோரும் அப்படியே ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் இல்லை. சொல்லுங்கள் சார். உனக்கு எவ்வளோ தொம்மர் இருந்தா நீங்கள் அப்படியே அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏய் எதுக்கு இப்போ டோர் க்ளோஸ் பண்ணுறா? ஏன் சார் நீங்கள் தனியாக பேசணுன்னு ஃபீல் பண்ணீங்க. ஆனால் கதவை திறந்து பேசினா யாருக்காவது கேட்கும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டோன்லாம் மாறுது. அப்படியே உங்களை டாக்டர் வாட்டம் பார்க்குறாரு. என்ன சார் சொல்லுங்கள், பேசுங்க சார், உட்காந்து பேசலாமா? திமுறா உனக்கு? இனி கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு சாருக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிட்டு பயமே இல்லாமல் என் முன்னாடி வந்து நிற்கிற. வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமாக இல்லை சார். உங்களை நான் லவ் பண்ணுறேன், தைரியமாக உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, அது இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரவிட வரீங்க. அவருடைய உங்களே பார்த்துட்ருக்காரு, மறைச்ச மாதிரி இடுப்பில் கை வச்ச மாதிரி. என்ன சார்? யார் அந்த பொண்ணு? என்னோட அழகாக இருப்பாளோ? என்னோட ரொம்ப க்யூட்டாக இருப்பாளோ? என்ன சார் சொல்லுங்கள். மரியாதைட்டு போ. ஃபோன்லாம் பேசி திருத்தலான்னு பார்த்தேன், முத்திட்டேன், பிஞ்சிலே படுத்தது. அது தெரிந்து அது எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறார். டக்குன்னு நீங்கள் அவரோட கையை பிடிச்சிட்டிங்க. ரெடி பண்ணுற திமுறா? செவ்வலில் 2 விட்டன் வையா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறைக்கிறாரு. ஏன் சார் அடிப்பேன்னு சொன்னீங்க, அடிக்கவே இல்லை? அடிங்க, லெஃப்டா ரைட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக டபுள் மீனிங்கில் சொல்லியிருப்பீங்க. அப்படியே உங்களை அப்படியே மறைக்கிறாரு. சார் நீங்கள் என்ன மறைச்சாலும் உங்கள் வேலைக்கு ஆகாது. நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன், சின்சியராக லவ் பண்ணுறேன். 9th லவ் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் ஒத்துப்பண்ணா? தப்பாருங்க, ஒழுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லையா என்ன நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். அப்படி பல்லாருன்னு ஒரு அரை. என்ன சார் அடிக்க மாட்டேனீங்க, அடிச்சிட்டிங்க, கை பட்டுடுச்சு சார். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அதிர்ஷ்டம் எனக்கு கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் பக்கத்தில் இப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏடி இதான் பொண்ணு தானோ? பொண்ணு தானே கேட்குறேன். ஏன் சார் டவுட்டா? உங்களுக்கு டவுட்னா நான் கிளியர் பண்ணவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பட்டன் கிட்ட அப்படியே உங்களோட கை அப்படியே அந்த பட்டன் அப்படி சுற்றுது. சி வெக்கமாக இல்லாடி உனக்கு அப்படின்னு இன்னொரு அரை உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்ச மாதிரி அப்படி நின்றுருக்கீங்க. துப்பார் இந்த இன்டென்ஷனோட பக்கத்தில் வந்துடுவீங்க, அவ்வளோதான். உனக்கு 12th முடிக்கிறியா? இதுக்கப்புறம் இந்த டியூஷன் பக்கம் கால் எடுத்து வச்சேன்னு வை, காலை தொண்டா விட்டுருவேன். என்ன இன்னும் ஒரு 6 மாதமா பல்ல கிடச்சிக்கிறேன். நீ மாட்டம் வர்ற, கிளாஸ் பார்க்குற, டவுட்னா கேட்குற, மூடிட்டு கிளம்புற. அதை தாண்டி ஏதாவது என் பக்கத்தில் வந்து நிற்கிறது, அப்படியே பல்ல இழுச்சிட்டு நிற்கிறது அப்படின்னு ஏதாவது என்னன்னு வைக்க பாரு உனக்கு. அப்புறம் ஆரம்னா யாருன்னு காமிக்க வேண்டியது வரும். உன் வீட்டில் வந்து சொல்லவா? சார் என்ன பேசுகிறேங்க? வீட்டுக்குள்ள தெரியாது. பயம் இருக்குல்ல, என்னமோ பேசுகிற. ஏண்டி முளைச்சு 3 இலை விடலை, உனக்கெல்லாம் புருஷன் கேட்குதா? என்ன பேசுகிற? என்ன பேசுன நீலாம் பொண்ணான்னு எவன் கேட்டாலும் இது மாதிரி சொல்லிடுவியா? பாருங்க சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் அப்படி பேசுனீங்க, அதுக்கு நான் பேசினேன், அதுக்கு என்னென்ன பேசுகிறீங்க? லிமிட்டோடு இருந்துக்கோ. வந்துட்டா பெரிய வளட்டும். சார் நான் உங்களை உண்மையாலுமே இந்த பாரு, இதுக்கப்புறமும் நின்று பேசிகிட்டு இருந்தேன் ஐயா, நடக்கிறதே வேறு. இல்லை நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்கூடாது. ஏன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவேன்? பண்ணிக்கிட்டா உங்கள் பொண்ணுடைய கொண்டுட்டு நான் உங்களை அட்டி என் பொண்ணுடைய கொல்லுவியா? இந்த பார், இன்னொரு இடம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வையன், கொலை பண்ணிட்டு சொல்லிட்டு மரியாதை வேலை போய்டு அப்படின்ட்டு அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. உங்களை மறைச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தவர் உங்கள் முகத்தை கூட பார்க்குறதுக்கே பிடிக்கல. இப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பானவ, அசிங்க பிடிச்சவளா இவ அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. திரும்பிக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே திரும்ப அப்படியே பேச வரீங்களா? இதுக்கு மேலே என்னன்னு வையன்,
நீ நாலுலேருந்து டியூஷனுக்கு இந்த பக்கம் வர முடியாது சொல்லிட்டேன், மரியாதை கிளம்பிடு அப்படின்னு சொல்லவே உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறமும் ஒரு மனுஷனை போட்டு இது பண்ண முடியாதுல்ல. அப்படி நீங்கள் வெளில போயிட்டீங்க. வெளில போய்ட்டு உட்காந்துட்டு அந்த டவுட்ஸு இந்த அசைன்மெண்ட்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரவி அந்த அந்த பையன் தான் வந்து பார்க்குறான். நீங்கள் டவுட் எதுவுமே கேட்கவே இல்லை. டவுட் இல்லையா உனக்கு? என்ன டவுட்டில் வந்து எம்டியாக இருக்குது? இல்லை டவுட்லாம் இல்லை, நான் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டேன். சார் கிளியர் பண்ணிட்டார். என்ன சார் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்றா? ஆமாண்டா, டவுட்லாம் அவளுக்கு நிறையவே கிளியர் பண்ணிட்டேன். ஹோம்ஒர்க் மட்டும் என்னென்னு பார்த்து முடிச்சுட்டு கிளம்ப சொல்ல, அவளை ரிவிஷன் நல்லா பண்ண சொல். சரிங்கண்ணா, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே நீங்கள் வந்து அப்படியே குனிஞ்சிட்டு தலை குனிஞ்சிட்ருக்கோம், மொழி மட்டும் அப்படியே பார்த்துட்ருக்கோம்ல, அதுமாதிரி பார்க்குறீங்க. அவருமே பார்க்குறாரு. அவர் இப்போது பார்த்துட்டு இருந்தவர் நீங்கள் கண்ணை சிம்டாமல் திரும்பவும் பார்த்துட்டே இருக்கீங்களா? உங்களை முறைச்ச மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது அவர் வந்து முறைச்ச மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி நீங்கள் பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. என்ன எதுவும் முடிக்கிற மாதிரி இல்லையா நீ? இல்லை சார் முடிக்க தான் பாரு, எழுதுட்டு கிளம்புறேன் சார். டவுட்டில் கிளியர் ஆகிடுச்சுல்ல? கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது உங்களுக்கு. அவர் ஹர்ட் பண்ணுறாரு உங்களை. அப்படியே நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. எழுதும்போது உங்களுக்கு லைட்டாக அப்படியே டேரில் அப்படியே எட்டி பார்க்குது. பட் ஆனால் எதுவுமே காமிச்சிக்காத மாதிரி லைட்டாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. ஒன்றுமே புரியல, எல்லாத்தையும் காப்பி பண்ணி வைக்கிற மாதிரி இப்படி வச்சுட்ருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பையன் அதான் உங்கள் பின்னாடியே சுற்றுவான் இல்லையா, அந்த பையன் அப்படியே உங்களை பார்க்குறான். முகம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வாட்டமாக இருக்குது. என்ன அழுதுருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே டியூஷன் முடிஞ்சுட்டு அப்படியே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்னடி ரூம்குள்ளே என்ன நடந்துச்சு, ஏதாவது பலானா நீங்கள் அப்படியே மறக்கிறீங்க. போடி பெரிய ஏவாவா மறைச்சானா பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே போயிட்டா. நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த சோகமாக அந்த பேக் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. பின்னாடி அந்த பையன் வந்துகிட்டே இருக்கான். இன்றைக்கி வர 10 மினிட்ஸ் முன்னாடியே விட்டுருப்பாங்களா? சரி ஓகே நம்ம நடந்தே போயிடலாம், இன்னும் லேட் ஆகலைல்ல, 7:50 தான் ஆகுது, சரி நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தே அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடியே அந்த பையன் வந்துகிட்டே இருக்கான். என்னடா அது இந்த ஷூ சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பையன் தான். நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. ஏன்னா அந்த லவ்வோட பெயின் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ தான் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. ஒன் சைடாக லவ் பண்ணுறதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பாவமாக இருக்குது அந்த பையனை பார்த்தா. சரி பேசினாலும் தப்பாக போயிடும், பேசலனாலும் தப்பாக போயிடும் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. பட் ஆனால் என்ன பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் போகிறீங்க. அந்த பையன் நின்றுட்டு திரும்பவும் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இதே மாதிரி தான் டே பை டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது 1 வீக்கிட்ட ஆயிருக்கும். 1 வீக்காக வந்து ஆரம் உங்களுக்கு முறைச்ச மாதிரியே தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதாவது அந்த டவுட்டுன்ற செஷன் நீங்கள் போகவே இல்லை, அசைன்மெண்ட்ஸ் முடிக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸு ரிவிஷன்ஸு அதேமாதிரி நடக்குது. இங்கே ஆரம் வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பண்ணலன்னு தொலைஞ்சுது அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. இப்போது நீங்கள் டெய்லியுமே நீங்கள் பார்க்குறீங்க அந்த பையன் இப்போ அந்த 10 மினிட்ஸ் முன்னாடி விட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இது ரெகுலராகவே இப்போ 10 மினிட்ஸ் முன்னாடியே விட்டுடுறாங்க. நீங்கள் நடந்து போகிறீங்க, நடந்தே உங்கள் பின்னாடி வரான். நம்ம நடந்து போகிறோம், நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம நடந்து போகிறோம். ஆனால் இவனுக்கு என்ன தலையெழுத்து, இவன் நடந்து வந்து நம்மளை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நடந்து போகிறானே அவன் அப்படின்றதால உங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது, பாவமாக இருக்குது அந்த பையனை பார்த்தா. ஆனால் என்ன பண்ணுறீங்க, பாதி தூரம் போகிறீங்க, நிற்கிறீங்க, திரும்பி பார்க்குறீங்க, அவனும் பார்க்குறான். ஏதாவது பேசுவானான்னு பார்க்குறீங்க, பேசவே இல்லை. சரி நீங்கள் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. போனால் திரும்பவும் வரான், நிற்கிறீங்க, திரும்பி பார்க்குறீங்க, அதேமாதிரி பார்க்குறான். நீங்கள் பார்க்குறீங்க, நிற்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். பட் ஆனால் அவன் எதுவும் பேசவே மாட்டான். வீட்டில் வந்து விட்டான். இப்போ அன்னையிடையும் ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அதேமாதிரி தான் பண்ணுறான். இப்போ நீ பேசி அவனை வந்துட்ட அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இன்றைக்கி டியூஷன் போகிறீங்க. டியூஷனுக்கும் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருந்தா இப்போ அப்படியே என்ன தான் பிரச்சனை உனக்கு? என் பின்னாடியே வர, பேச மாட்ற, நீ நினைக்கிற, நடக்கிற, பார்க்குற, ஆனால் பேச மாட்ற, என்ன தாண்டா வேணும் உனக்கு? எல்லாம் நான் என்ன லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறியாடா? ஆமாம் 3 இயர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டான். என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறீங்க. நானும் ஒருத்தனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அதே 3 இயர்ஸா. இப்போ நான் என்ன பண்ணுற சொல்லு? நீ என்ன லவ் பண்ணுற, நான் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன், என்ன பண்ணுறது? நீ சொல்லு. என்ன சொல்கிற? நீ
வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணுறியா? யார்? ஆ, உனக்கு லவ்லாம் எதுவும் கிடையாது. எது நீ பார்த்த எனக்கு லவ் கிடையாதுன்னு? இந்த பார், சின்சியராக லவ் பண்ணுறேன். 3 இயர்ஸாக ஒருத்தவனை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அவன் தான் என் உலகம், அவன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி. அவன் இல்லைன்னா நான் இல்லை. அவனுக்கு கல்யாணமே ஆனால் கூட நான் 2ஆம் தரமாக கூட போகிறதுக்கு தயாராக இருக்கேன், கண்ணை மூடிட்டு. அந்த மாதிரி லவ் பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு தான் கண்ணே தெரில, கபோதி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கழுவி ஊற்றிக்கிட்டே, இங்கே ஆரம்பம் தவிர நான் எவனையும் பார்க்க மாட்டேன், அவனே என் கண்ட தெய்வம், அவனே எனக்கு அரசன், அவனே தான் எனக்கு புருஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இங்கே அவனுக்கு தாங்கவே இல்லை. போதும், அப்பெல்லாம் சொல்லாத, எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன் அவன் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணலையான்னு இவன்கிட்ட சொன்னான். இவனோட லவ்வை அக்செப்ட் பண்ண சொல்லுவான். அப்படிலாம் இல்லை, லவ்வெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் ஸ்கூல் முடியட்டும், காலேஜ்க்கு அப்புறம் பேசிக்கலான்ருக்கேன். என்ன சொல்கிற? அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். யாரை சொல்கிறது? அது அப்போ சொல்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணாத, என் பின்னாடி தயவு செஞ்சு வராத. எதுக்கு தேவையில்லாமல் என் பின்னாடி நடந்துட்டுருக்க? போ, வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார். இல்லை, நீ போய் சொல்கிற. யாரா இவன்? இந்த பாரு, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றத நான் சொல்லிட்டேன், புரியுதா? அதுக்கப்புறம் நீ என் பின்னாடியே வந்தனா அதுக்கு நான் பொறுப்பாது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பார்க்காத, பேசாத. நீ மற்றபடி என் பின்னாடி வரலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்றத சொல்லிட்டேன். ஏன் லைஃப்பில் நீ கிடையாது. புரிஞ்சுச்சா? இல்லை, நான் ட்ரை பண்ணுவேன். நீ ட்ரை பண்ண, ஆனால் நான் கிடைக்கணும்ல, கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இங்கே அப்படியே 15 மினிட்ஸ் கிட்டே அப்படியே பேசியிருப்பீங்க போல இருக்குது. 15 மினிட்ஸ் லேட்டு. நீங்கள் போகிறீங்க, உங்கள் பின்னாடியே அந்த பையனும் வரான். இங்கே யாரும் பார்க்குறாரு. என்னல சார், எதுக்கு லேட்டு? இல்லை, வழியில் நீ 6 மணிக்கெல்லாம் நீ வீட்டை விட்டு நீ வந்திருப்ப. எதுக்கு லேட்டு? 15 மினிட்ஸ். அதுவும் டக்குன்னு அந்த பையனை பின்னாடியே வரான். பார்த்தோன்னே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் மீன் நிறுத்திட்டாங்க. 2 பேரும் அப்படியே குறுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சார், சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நின்றுட்டுருக்கான் பேக்கோட. அந்த பையன் அப்படியே சாரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி பவுட் பண்ணி அப்படியே கேட்டுட்ருக்கானா. அதையுமே நோட் பண்ணிட்டாரு. நீங்கள் வா, நீங்கள் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முறைச்ச மாதிரி கூப்பிட்றாரு. அந்த பையனை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கோவத்தோட அப்படி கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு எந்த வழியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கொஷின் கேட்குறாரு. அந்த பையனை கேட்குறாங்க, நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, உங்கள் ரூட் வழியாக தான் அவனும் வந்திருக்கானோ தெரிஞ்சு போச்சா? உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கான் அவனும். சரி, எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்ப? சார் 5:50. நீ? 5:50 சார். 5:50 இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குறுன்னு அப்படியே பார்த்துட்ருக்காரு. சார், எனக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, நான் உட்காந்து நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் மறைச்ச மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே அந்த பையனும், சார் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாதா சார், விட்டுருங்க சார். வர வழியில் நான் தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அப்படியே உங்களை மறைக்கிறாரு. இங்கே அந்த பையனுடைய மறைச்சிட்டு, என்ன பேசி? என்ன? இல்லை, ஒரு கொஷினில் டவுட்டு, அதனால் நீங்கள் அப்படியே அந்த பையனுடைய மறைக்கிறீங்க. என்னவோ இருக்குது, 2 பேருடைய மறைக்கிறீங்க அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிச்சு. என்ன மறைக்கிறீங்க 2 பேரும்? சார், இல்லை, ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட்டு ஒரு கொஷின் டவுட் கேட்டான், நான் சொல்லிக் கொடுத்தேன் சார், அவ்வளோதான். உனக்கே ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும், நீ அவனுக்கு சொல்லிக் கொடுத்தியா? என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறைக்கிறாரு. இல்லை சார், அந்த பொண்ணு எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை சார். இது இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அந்த டாபிக் ப்ராஃபிட் லாஸ் சார். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓ, அந்த மேடமுக்கு இது தெரியாது சார். நீ போய் உட்கார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் அந்த உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஏடா போட்டு கொடுக்குற, வேறு டாப்பிக்கே கிடைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே நோட்டு எடு. சரி, இல்லை, நோட்டு எடுன்னு எடுத்துட்டீங்க. யார் பேனா? யார்? உங்கள் அப்பாட பேனா? சார், எடுன்னு எடுத்துட்டீங்க. ரூமுக்கு வா. சார், ரூமுக்கு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டாரு. நீங்கள் நோட்டு பெண்ணு அப்படியே ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க.
டோரை க்ளோஸ் பண்ண. இல்லை டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்படி இந்த நோட்டு பெண்ணோட வந்து நின்றுட்டுருக்கேங்க. உட்கார். இல்லை உட்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு சம் போட்டு கொடுக்குறாரு. நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க, தெரியல. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு சம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கள, அந்த சம்ம எடுத்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டிங்க. கரெக்டா? கரெக்டு சார். கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எல்லாமே தப்பு. முறைக்கிறாரு. சார் போட்டால விடுங்க சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. டக்குனு கையை பிடிச்சிட்டு, இல்லை என்ன சார் இல்லைன்னு சொன்னேன். வந்து இல்லை டைம் ஆகுது. கேட்கல. டைம் ஆகுதா உனக்கா? நீ தான் எனக்காக 6 நாள் தங்கினா கூட இருப்பியே, ஏன் போகிற? சார் அசிங்கமாக பேசாதீங்க சார். அப்போ லவ் பண்ணேன், அதனால் வெயிட் பண்ணேன். இப்போதான் அது இது எல்லாம் ஆயிடுச்சுல்ல. நான் வளையுதுன்னு சார் நிற்கிறேன். எதுக்குண்ணா இது பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசு தான் கஷ்டமாக இருக்குது அவர் அப்படி பேசுகிறது. அதனால் நீங்கள் அப்படியே டக்குன்னு போயிட்டீங்க. நல்ல சரி. இல்லை இந்த மாதிரி ரூமில் கதை சாத்திட்டே இருக்கலாம் தப்பு சார். யாராவது பார்த்தா ஏதாவது ஏதாவது சொல்லுவாங்க சார். அதனால தான் நீங்கள் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வாங்க சார் வெளில. இல்லை பார்க்குறது ஒன்றும் இல்லை, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சில் அப்படியே விட்டு எறிகிறாரு. நீங்கள் அந்த விட்டு எடுத்ததில் பேப்பர் ஏதோ பிஞ்சிருக்கும் போல் இருக்குது. அதையும் சேர்த்து அப்படியே பொறுக்கிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டைம் ஸ்கிப் ஆகுது. ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. எல்லா அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அப்படியே நோட்டு புக்கெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் தான் அப்படியே கேட்டை விட்டு வெளில போகிறீங்க. உங்கள் பின்னாடி அந்த பையன் வந்துட்டுருக்கான். இங்கே ஆரம்பிக்க ஏதோ சம்திங் ஃபிஷி அப்படின்ற மாதிரி தோணுது. உங்கள் பின்னாடி அப்படியே வராரு. பார்த்தா உங்கள் பின்னாடி அந்த பையன் வரான் அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அப்படி தான் இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் டியூஷன் வரும்போதும் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். இப்போது செப்பரேட்டாக உங்களையும் அந்த பையனையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பாவமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பையன். சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் சேர்ந்த மாதிரி வரீங்க. ஓகேங்களா? அவன் வந்து பின்னாடி வரான் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் கூட தான் வரான். நீங்கள் உங்கள் கூட தான் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே பின்னாடி உட்கார்ற பையன் இப்போ ஒரு 3 டேஸாக வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, நீங்கள் வந்து அவன்கிட்ட டவுட் கேட்குறது அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்திரை சார். எந்திரைண்ணா. இல்லை எந்திரிக்கிறியா? இல்லை போ. ஜீவா இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை ஜீவா கிட்டே கொடுத்துட்டு அப்படியே வரீங்க. அந்த பையன் பேர் ஜீவா. அப்படியே நீங்கள் வரீங்க. நோட்டை எடுத்துகிட்டு வா. இல்லை சார் நோட்டை எடுத்துகிட்டு வாண்ணா. அப்படின்ட்டு நீங்கள் நோட்டு எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. ஆளை காணோம். ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டாரு. நீங்கள் அப்படியே போகிறீங்க. எதுக்கு இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனதும் தெரியாமல் அப்படியே டக்குன்னு கதவை சாத்துறாரு. சார் இல்லை எதுக்கு? ஏன் உனக்கு தான் கதவை சாத்தினா பிடிக்குமே, அதனால தான் அப்படின்ட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டு அந்த டெஸ்கில் உட்காந்துட்ருக்காரு. அந்த டேபிள் ஓகேங்களா, டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஒரு கால் தொங்குற மாதிரி அப்படியே இருக்குது. நோட்டு கொடு. இல்லை டவுட் ஏதோ இல்லை சார். பரவாயில்ல, எனக்கு டவுட் இருக்கு. நீ ஒழுங்காக தான் படிக்கிறியா இல்லை என்ன பண்ணுறேன் டவுட் இருக்குது. கூட என்ன தான் போட்டிருக்கேன்னு பார்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே நல்லா போட்டிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாள் நம்ம சொல்லி கொடுத்து போடாதவ அவன் சொல்லி கொடுத்து நீங்கள் போடுறீங்கன்றப்போ இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. அந்த ஈகோ கிளாஷ் ஆகுது. என்னது இது, இந்த ஸ்டெப் தப்பாச்சு. சரி இல்லை இது செகண்ட் ஃபார்முலா அப்படியே பண்ணி போடுறது. இந்த செகண்ட் ஃபார்முலா போடுறோன்றப்போ இப்படி தான் சார் வரும். சார் அப்படின்னு சொல்லிட்டு பேஜில் அப்படியே திருப்பி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 நோட்டுக்கிட்டே அப்படியே குறைஞ்சிருக்கு. என்ன தான் அவர் சொல்லி கொடுத்தாலுமே கூட ஒரு ரெண்டு சம்மு போகிறதுக்கு நீங்கள் தகைப்பீங்க. ஆனால் இப்போது 1/2 நோட்டுக்கிட்டே அப்படியே காலியாக இருக்குன்றப்போ அவரால் நம்ப முடியல. என்ன இப்பெல்லாம் இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சந்தேகமாக பார்க்குறாரு. சார் கரெக்டாக இருக்கா சார், நான் போகலாமா? இல்லை சொல்லுங்கள் சார். என்ன லவ் பண்ணுறியா? சார் லவ் பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை சார். அப்புறம் புதுசாக ஜோடி புறாவோட வர என்ன 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? சார் இல்லை நான் லவ் பண்ணல. அப்புறம் அவன் லவ் பண்ணுறானா? ஆமாம் சார் 3 இயர்ஸாக லவ் பண்ணுறானா. அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு.
என்ன சொன்ன? ஆமாம் சார், 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்னு 2 வீக்ஸ் முன்னாடி தான் சொன்னேன். 2 வீக்ஸ் முன்னாடி சொன்னேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவர் பார்க்கவே இல்லை. ஏய் இதை பாரு, வீட்டில் தெரியுமா? இல்லை தெரியாது. நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன். நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். நீ வேணா என்னை லவ் பண்ணிக்கோ, நீ வேணா என்னை ரசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சொன்ன? ஆமாம் சார், நான் ரிட்டன் லவ் பண்ண மாட்டேன், நீ வேணா என்னை லவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேண்ணா. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான் சார். அதனால் நான் ஃப்ரெண்டாக பழகிறேன். அவன் லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு செம்மையாக ஏதோ கோவம் வருது. ஏய் என்ன நினச்சிட்ருக்க? டியூஷனுக்கு வரியா? இல்லை சார், டியூஷனுக்கு வந்து நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஒழுங்காக தானே படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி தான் சார் ஒழுங்காக படிக்கலை, இப்போ ஒழுங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை அப்படியே அவர்கிட்டேருந்து வாங்குறீங்க. அந்த நோட்டை அப்படியே அவர் பிடிச்சி இழுக்கிறாரு. திமிரா? படிக்க வரியா இல்லை பொறுக்க வரியா? நான் படிக்க தான் சார் வரேன். தப்பார், பதிலுக்கு பதில் பேசணும் வைங்க, பல்ல உடச்சிடுவேன். போயிட்டு தனியாக உட்காரு. இல்லை சார், நான் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன், உன் பக்கத்தில் நான் உட்காருவேன், நீ எனக்கு சொல்லிக் கொடு, நீயே என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்க. அவருக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கோவம் வருது. ஏய் நீ என்ன நினச்சிட்ருக்க? டியூஷனுக்கு வரியா இல்லை வேறு எது? பாருங்க சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கு தான் நீங்கள் லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. நான் அடங்கி தானே இருந்துகிட்ருக்கேன். நீங்கள் தான் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா அடுத்தவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டு போகிறேன். நாளைக்கு எனக்கு பிடிச்சதுன்னா நானும் ரிட்டன் லவ் பண்ணிக்கிறேன் சார். உங்கள் வேலை என்னவோ பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த நோட்டை பிடிங்கிட்டு நீங்கள் மாட்ட அப்படியே போயிட்டீங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் மாட்ட போயிட்டு திரும்பவும் ஜீவா பக்கத்துலேயே உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே இது சொல்லிக் கொடு அது சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. என்ன இதை திட்டினாரா? இல்லை ஜீவா, திட்டல, நீ சொல்லிக் கொடு, இந்த டவுட் எனக்கு இருக்கு, இந்த சம் தப்பாக போட்டேன் அதுக்காக திட்டினார். இதுக்கு ஏன் இப்படி பண்ணியிருக்க? இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் சொல்ல ஒரு மாதிரி நீங்கள் தப்பாக போட்டுன்ற மாதிரி சொல்லவே இப்படி போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். உங்கள் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். இங்கே ஆரம்புக்கு இன்னும் கடுப்பாகுது. அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது, டியூஷன் முடியுது. நீங்கள் அப்படியே போவீங்களா முடிஞ்ச உடனே? என்னல சார், இரு இந்த சம் போட்டு காமிச்சிட்டு போ. சார் இல்லை, போட்டு காமிச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காருங்க. ஜீவா நீயும் நீ போ, உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க, கிளம்பு. சார் இல்லை, நான் எப்பயுமே லேட்டாக தான் சார் போவேன், 8:30 மணிக்கு தான் போவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா உட்காந்துருக்கான். இன்னும் கடுப்பாகுது. இந்த சம்ம போடு அந்த சம்ம போடுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் ஜீவா வந்து லைட்டாக சொல்லி கொடுப்பானா. எந்திரியா சார், எந்திரி, அங்கே உட்கார். இல்லை டவுட் நான் சொல்லி கொடுக்குறேண்ணா, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சார் இல்லை, 8:30 தானே ஆகுது. 8:30 தான் ஆகுது, கால் பண்ணாங்க, கிளம்பு. சார் இல்லை, கிளம்புடாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவா மட்டும் அனுப்பி விட்டார். நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களா? சார் நானும் முடிச்சிட்டேன், கிளம்புறேன். எங்கே போகிறேன்? இல்லை முடிஞ்சிச்சு சார். பரவாயில்ல, இன்னும் 2 சம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 சம் போட்டு கொடுக்குறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ்லேயே இல்லவே இல்லை. இது வேண்டாம், அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அதை கரெக்டாக போட்டு கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா போடு, இது அவுட் ஆஃப் சிலபஸ் சார், இது இல்லை. பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன், கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு அவரோட ரூமுக்கு அப்படியே போயிட்டாரு. சார் வா, உள்ளவா, பனி பெய்யுதுல்ல, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நீங்கள் இப்படி பின்னாடியே போகிறீங்க. டோர் லாக் பண்ணுறாரு. சார் இல்லை, ஏன் வர முடியல உனக்கு? அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உட்கார் அப்படின்னு சேரை உங்ககிட்ட கொடுத்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அந்த சம்ம மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே சார், நான் போடுறேன் அப்படின்ட்டு இங்கேயே உட்காந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டுட்ருக்கீங்க. அவர் ஒரு செகண்ட் கூட பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் வேலையெல்லாம் விட்டு அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. சார் இங்கே
டவுட்டாக இருக்குது சார் அப்படின்ட்டு அவரோட கையை அப்பப்போ நீங்கள் அவரோட கையை டச் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க. அவருக்கு எல்லாமே தெரியுது. என்னவ இப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி லைட்டாக இருக்குது அவருக்கு. அப்படியே இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சம்பளம் அப்படியே போட்டு கரெக்டாக காமிச்சிட்டிங்க. சார் போகலாமா சார்? வெயிட் பண்ணு. இன்னும் என்ன தான் சார்? நான் முடிச்சிட்டேன், கிளம்புறேன். வீட்டுக்கு டைம் ஆச்சு. நான் ட்ரா பண்ணுறேன். இல்லை வேண்டாம், வீட்டுக்கு தெரிஞ்ச யாராவது. அன்னைக்கு கூப்பிட்டு போகும்போது வீட்டுக்கு யாருக்கும் தெரியலையா நான் ட்ரா பண்ணுறேன்னு? வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இப்போ உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் இப்போ ஒத்த பக்கமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் சார், ரெட்ட பக்கமாக உட்கார். இல்லை உட்காருன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை தான். நீங்களும் உட்காந்துட்டீங்க. இப்போ அப்படியே பைக் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான். ஒரு 2 லைட் அப்படியே ஸ்டாப்பாக இருக்குது. அதாவது எரியல. ஓகேங்களா? எரியல. இந்த 2 லைட்டை விட்டு அப்படியே எரியிற மாதிரி இருக்குது அந்த பிரிட்ஜு. சரி எதுக்கு? ஏன் எதுன்னு தெரியாது உனக்கு? இல்லை எதுக்குன்னு தெரியல, அதனால தான். வெயிட் பண்ணு சொல்லுவேன் அப்படின்ட்டு அவருக்கு அவர் மேலே ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. ஒரு அரை மணி நேரம் அப்படியே நின்றுட்டே இருக்கார். டைம் ஆகிட்டே இருக்குது. என்ன இவர் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உங்களை பார்த்த மாதிரி அப்படியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த வண்டிக்கிட்டே நின்றுட்டுருப்பீங்களா? அந்த வண்டிக்கிட்டேருந்து உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, இதோ பார் மட்டும் பொறுமையாக சொல்கிறேன், படிக்கிறப்பில்ல ஒழுங்காக படி. தேவையில்லாமல் அவன் என்னை லவ் பண்ண பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்லாம் யார்ட்டையும் சொல்லாதேண்ணே. படி, படிக்கிறத மட்டும் பார். நல்லா சம்பளம் போடுற, நல்ல லைஃப் இருக்கு உனக்கு. அதனால் எதாக இருந்தாலும் நீ செட்டில் ஆனதுக்கப்புறம் லைஃப்பை டிசைட் பண்ணிக்கலாம். படின்னு. அது எனக்கு தெரியும் சார், என்னோடய லிமிட் என்னன்னு. ஏய் ஆமாம் சார், நானும் லிமிட்டை க்ராஸ் பண்ணிலாம் பேசலை, பழகலை. ஜஸ்ட் நான் ஃப்ரெண்டாக பழகிறேன். அவனுமே அவனோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு தான் சார் பேசுகிறான், பழகிறான். நாளைக்கு அது லாங் லாஸ்டிக்காக போகுதுன்னா அவனோட லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு கூட பிரச்சனை. மறுபடியும் உங்களை மறைக்கிறாரு. ஏன் சார் உங்களுக்கு கோவம் வருது? நான் அது கோவம்லாம் பண்ணல. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது. அதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். லேட்டாகவும் ஆக்கணும், புரியுதா? அப்படியா? ஏன் இதே டியூஷனில் 2 ஜோடி லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்குமே தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் கூப்பிட்டு வச்சு கண்டிக்கவே இல்லையே. இதுக்கு என் மேலே மட்டும் ஒரு தனி கரிசனம்? ஏன் சார் சொல்லுங்கள். அவரால் பேசவே முடியல அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. ஏன்னு நான் சொல்லட்டுமா சார் அப்படின்ட்டு அவருடைய ஷர்ட் அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. நல்ல ஹைட் இல்லை, அவரோட செஸ்ட் வரைக்கும் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏய் என்ன பண்ணுற? ஏன் பைக்கில் கூட்டு வரும்போது ரெட்டைக்கால் போட்டு உட்காருன்னு சொல்ல தெரியுது, லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு கதவை சாத்த தெரியுது, ஷர்ட்டை பிடிச்சி எடுத்தா அது எதுக்குன்னு தெரியாது உங்களுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி டீப்பான வாய்ஸில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. ரொம்ப மெல்ட் ஆக்குற மாதிரி ஒரு வாய்ஸ் உங்களுக்கு. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு, உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு அந்த ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருப்பீங்களே, அந்த காலர் அப்படியே பிடிச்சி இழுத்து அவருக்கு லிப்புக்கு அப்படியே முத்தம் ஒரு மாதிரி ஜென்டலாக அப்படியே ஸ்மூத்தாக கொடுத்துட்ருக்குங்க. அவர் தள்ளவும் இல்லை, சேம் டைம்ஸ் வந்து அதை வாங்கிக்கவும் இல்லை. அப்படி நின்றுட்டுருக்காரு, ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்ன நடக்குதுன்னே ஒரு மாதிரி புரியாத மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவரோட லிப்பை அப்படியே நீங்கள் சக் பண்ண மாதிரி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய லோவர் லிப்பு வந்து அவரோட லிப்புக்குள்ளால் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய அப்பர் லிப்பு வந்து அவரோட அப்பர் லிப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுற? ஏன் ஃபஸ்ட்டே தலையிடணும்ல, வேணாண்ணா? அப்போது உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஷர்ட்டோடைய கலர் அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு பதிலே இல்லை. உங்களுக்கு பிடிச்சி தள்ளணும்னு தோணலை. ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி என்ன பண்ணுன்னே தெரியல, கூஸ்பம்ப் ஆன மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்ன சார் சொல்லுங்கள். இதோ பாருங்கள் ஆரம் சார், நீங்கள் என்ன எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மரியாதை இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் மேரேஜ் நான் காலேஜ் போய்க்கிறேன். படிக்க வைப்பீங்கள்ல? படிக்க வைப்பீங்கள்ல? சொல்லுங்கள்.
அவர் உங்களே பார்த்துட்டே இருக்கார். என்னடா பொண்ணு இவ அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, படிக்க வைப்பேங்க. சரி, இப்போ கூப்பிட்டு போய் வீட்டில் விடுங்கண்ணா. ஏய் இல்லை, படிக்க வைப்பீங்க சார். ஆஃப்டர் மேரேஜ் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. டைம் ஆகுது சார். சரி ஓகே அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வந்து வீட்டில் விடுறாரு. அவருக்கு ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. பத்திரமா போங்க சார். பத்திரமா போங்க சார். திரும்பிட்டு என்னை பார்க்க வேண்டாம், ரோட்டை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே சிரிக்கிறீங்க. என்னடா பண்ணுற பைத்தியக்காரனாட்டும், அவன் என்ன நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்க. ஆரம் வந்து தலையில் அடிச்சுட்டு அப்படியே பைக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே உள்ளே வீட்டுக்குள்ளே போனவங்க அப்படியே லைட்டாக அப்படியே வெளில வந்துட்டு ஆரம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே திரும்ப வீட்டுக்குள்ளே போகிறீங்க. டைம்ஸ்க்கு பார்க்குறீங்க. ஆரம்புக்கு தூக்கமே இல்லை. என்ன பண்ணி வச்சா இவ அப்படின்னு உதட்டி துடைக்கிறதுக்கு மனசே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கணத்தில் கொடுத்தப்ப அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தார் இல்லையா, இப்போ அப்படியே உதட்ட அப்படியே எதுவும் தெரில ஒரு மாதிரி அவரோட உதட்ட அவரே வந்து கையை வச்சு அப்படியே வருடுறாரு. என்ன பண்ணா டக்குன்னு எப்படி எனக்கு மொத்தம் எப்படி எட்டுச்சு அவளுக்கு குதுக்கு அப்படியேட்டா இருந்தா. ஐயோ என்னடா யோசிக்கிற அப்படின்ட்டு டக்குன்னு கண்ணை மட்டும் தூங்குறாரு. தூக்கமே வரல அவருக்கு. திரும்பி படுக்கிறாரு. அப்போவும் தூக்கமே வரல. ஆனால் இடையே எப்படிடா ஸ்கிப் பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு. அப்படி தான் இப்போது டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸ்கிப் ஆகிட்டு இப்போது அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அவரோட மனசில் நம்ம இருக்கோன்ற மாதிரி புரியுது. பட் ஆனால் அவருக்கு இப்போது என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதுவே அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு. வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்துகிட்ருக்கு. எப்போ டியூஷனுக்கு போவோம் அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்ருக்கு. இப்போ அப்படி தான் நீங்கள் டியூஷன் போகிறீங்க. உங்க கூட தான் இப்போ ஜீவா வந்துட்டுருக்கான். என்ன வாயின் ஏதோ பிரச்சனையாக நம்ம மூஞ்செலாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை ஜீவா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வாய் மூட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்க கூட ஜீவா வராரு அப்படின்றத பார்த்தோன்னே அவருக்கு மூஞ்செலாம் மாறுது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்காத மாதிரி இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் டியூஷன் முடியுது. ஜீவா தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஆரம் வந்து கணக்கில் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா இவ திரும்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. டியூஷன் முடியுது. நீங்களாவே சார் இது டவுட் இருக்குது சார், ஜீவா அப்படி கேட்குறான். நான் சொல்லி தட்டுமா? இல்லை ஜீவா வேண்டாம், நான் ஆரம் சார்ட்ட கேட்டுக்கிறேனே, நீ கிளம்பு பரவாயில்ல. இல்லை ஜீவா கிளம்பு ஜீவா. நான் இது கேட்டு அப்படியே அவர் விட்டுருவார் வீட்டில், அதனால தான். சரி ஓகே. ஜீவாவுக்கு எதுவும் தப்பாக தோணவே இல்லை. அவனும் கிளம்பிட்டான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களா அப்படியே உங்கள் நோட்டு எடுத்துகிட்டு ஆரம்புடைய ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க. என்னல்ல சார் இங்கே உட்கார். இல்லை பனி பெய்யும் சார், நான் உள்ளே போகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் நோட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. இவளுக்கு என்ன கொழுப்பு இவளுக்கு அப்படின்ட்டு பின்னாடி வராரு. சார் இல்லை கதவை சாத்துங்க சார். தவல்ல சாத்துங்க சார் ப்ளீஸ், பேசணும். என்ன பேசணும்? இது பேசணும்ல, ஏன் மறந்துட்டிங்களா? சரி ஓகே, திரும்பவும் பேசினா சரியாக போயிடும் சார். இருங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்களா? டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னடி கொழுப்பா ஏதாவது மறந்துருப்பான்னு பார்த்தா திரும்ப ஆரம்பிக்கிறேன். ஆமாம், இதை முடிக்கிற மாதிரி இல்லை. நான் வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சேன். நீங்கள் திரும்ப கிட்ட வந்து என்னை உசப்பத்தி விடுவீங்கன்னு நினைக்கலையே. வெயிட் பண்ணுங்கள், டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன், பேசணும் நிறைய அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு வாய்ஸ்லாம் தடுமாறுது. விட்டார். நீங்கள் போய்ட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி அவர் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கீங்க. என்ன பேசணும்? உட்காருங்க. தவலை உட்காருங்க சார், உட்காருங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரோட செஸ்ட் அப்படியே தள்ளின மாதிரி அந்த டேபிள் கிட்டே தள்ளி விடுறீங்க. அவருமே இப்போ உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க, நான் சேரில் உட்காந்துட்ருக்கேன். உங்கள் தைஸ் என் தைஸில் இதோ பட்டுட்டு தான் இருந்துச்சு நேற்று. அதையும் கண்டுக்காம தான் சார் உட்காந்துட்ருந்தேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுடைய செஸ்ட்டு லைட்டாக என் ஷோல்டர் கிட்டே உரசும், அப்பயும் கண்டுக்காம தான் சார் இருந்தேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் கை லைட்டாக பட்டுச்சு, அப்போவும் கண்டுக்காம தான் சார் இருந்தேன். பைக்கில் கூப்பிட்டு போனீங்கல்ல,
அப்போவும் கண்டுக்காம தான் சார் என்ன நீங்கள் என்னண்ணா தெரில லவ் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் வேணும். முடியாது, கிடைக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் தெரியும்ல. என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் முடியாது. நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன நினச்சிட்ருக்கேன்? ஆல்ரெடி நான் எங்கேஜ் தெரியும்ல, சொன்னல. எனக்கு தெரியாது, கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இது நின்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. முடியாது, கல்யாணத்தெலாம் நிறுத்த முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரா? நில்லுங்க. என்ன டவுட்டா? ஆமாம். எங்கே எங்கே? ஏய் என்ன பண்ணுற? ஆமாம் சார், இங்கே இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போங்க. என்ன பண்ணி வச்சிருக்கடி பைத்தியம் மணி? ஆமாம், உங்கள் மேலே ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னு முடிவு வந்துட்டு, அதனால் அன்றைக்கி டாட்டோ ஷாப் போட்டுக்கிட்டு தான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் செஸ்கிட்ட அப்படி அதாவது லைட்டாக காமிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அவரோட பேரை எழுதி வச்சுருக்கீங்க, கிம் நாம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு அப்படி காமிக்கிறீங்க. என்னடி பைத்தியமா நீ? உங்கள் மேலே பைத்தியமாக தான் சார் இருக்கு, ஆனால் உங்களுக்கு புரியல. ஏதோ நான் அரிப்பு எடுத்து போய் பண்ணிகிட்ருக்கன்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பல்லார்னு ஒரு அறை தான் உங்களுக்கு. நான் சொன்னடி ஒன்று அப்படி ஏதோ பண்ணுறேன்னு கேட்காம இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் லவ் பண்ணுறேனே சார், ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஏதோ பேசுகிறீங்க. ப்ளீஸ் ஏற்றுக்கோங்க சார். முடியாது, வாய்ப்பில்லை. நான் ஆல்ரெடி எங்கேஜ்னு சொல்கிறேன்ல, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிகிட்ருக்காது போ. அதான் லேசர் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சுல்ல, ஏதாவது பண்ணிக்கலாம். கிளம்பு. சரியில்லை, கிளம்புவேன் போ. படிக்கிற வயசில் ஏதாவது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்ப போகிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. உங்களுக்கு இவ்வளோ பேசுகிறோம் அப்பவும் இறங்குறானா பற்றி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அவரோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டாங்க முடியும் முத்து கொடுக்குறீங்க. அவரால் தள்ளவும் முடியல, அப்படி நின்றுட்டுருக்காரு. உங்களோட கை அப்படியே அவரோட ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே போகுது, அவருடைய பேக் சைடில் முதுகுள்ள அப்படியே ரப் பண்ணுற மாதிரி. என்ன பண்ணுற பாரு, தள்ளுன்னு தள்ளுடி. முடியாது, பேக்கு கொடு. நான் உங்களுக்கு தானே, எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ எனக்கு தானே, நீங்கள் ஏன் வேறு ஒருத்தவங்களோட எங்கேஜ்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. இந்த பாரு, உனக்கு படிக்கிற வயசுடி. நான் படிக்கிறேன், பாலெல்லாம் உங்களை லவ் பண்ணுறேனே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேனே. பத்து இருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே தள்ளி விட்டார். இந்த பார், உங்களை படிக்கிற வேலையை பாரு, பப்ளிக் எக்ஸாம் வர வருது போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டி விட்டார். நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே டியர்ஸோட அப்படியே வெளில வரீங்க. எங்கே ஆரம்பிடாமா? என்னம்மா என்னாச்சு? என்னம்மா அழறியான்னு? இல்லை ஆண்டி, தப்பா சம் போட்டுனா அதனால் திட்டாங்க. ஆமாம்மா, அவள் போடுற கணக்கெல்லாம் தப்பாக தான் இருக்குது, அதனால தான் அப்படின்ட்டு சொல்லவே அப்படி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம் சார், தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு 2 தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. அவர் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேண்டாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்தே போகிறீங்க. அவருக்கு சமக்கம் வருது. பின்னாடியே வந்துட்டு ஒழுங்கு முறை ஏறிடுவோம், அப்படி பலார்னு அரைஞ்சிரும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் எதுவும் பேசல, அவரும் எதுவும் பேசல, கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையிலேருந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமு. நீங்கள் வந்து டியூஷனுக்கு எதுக்குமே வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட அது அப்படியே கிராஸ் ஆகுது போல இருக்குது. 15 நாள் நீங்களும் அவரை பார்க்கல, அவரும் உங்களை பார்க்கல. இங்கே ஜீவாவை மட்டும் பார்க்குறீங்க, ஜீவா கிட்ட டவுட் கேட்டுக்கிறீங்க, ஜீவா கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியே டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. 20 டேஸ் கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிடுச்சு. இங்கே அப்படியே உங்களுக்கு ஒரு இன்விடேஷனை பார்த்ததும் உங்களுக்கு ஷாக்கு. ஆரமுடைய இன்விடேஷன் தான். ஆரம் தான் வைக்கிறாரு. சார் கல்யாணமா சார்? கண்டிப்பாக வந்துடுறேண்ணா. சார் என்ன வந்துரு, ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வந்துடுறேண்ணா.
ஃபேமிலிகிட்ட சொன்னேன்னு சொல்லு. யாருமே வீட்டில் இல்லையா? சரி இல்லை பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. எதுவுமே பேசவே இல்லை. டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி அந்த கல்யாணம் போல் இருக்குது, ஆரம்புக்கு கல்யாணம் போல் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே அந்த பத்திரிக்கையை எடுத்து எங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ தான் தெரியுது அது ஆரம்புடைய தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 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 அவருக்காகயா? ஓ நான் கூட கடவுளை என்ன இதுக்கு போய் பயந்துருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சாரி கட்டிக்கிட்டு நீங்கள் அழகாக ரொம்ப அழகாக ஜுவல்லரிஸ்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க. இங்கே ஆரம்பம் தான். என்ன என்னோடய கல்யாணத்துக்கு வந்துட்டு போகலாம்? ஆமாம் சார், உங்களோட கல்யாணத்துக்கு தான். பொண்ணு இப்படி அழகாக இருக்கணும். என்னடி கொடுப்பா? ஆமாம் சார், லைட்டாக இடுப்பில், அப்புறம் லைட்டாக கொஞ்சம் மேலே. வேணும்னா எடுத்துக்கோங்க. பாரு திமிர் எடுத்து போய் தெரியாதா? பரவாயில்ல சார், என்னை அடக்கிறதுக்குன்னு எனக்குன்னு ஒரு புருஷன் பிறக்காமல் இறந்துருவான். அவன் பார்த்துப்பான் சார், நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். பிறந்துட்டானே ஆல்ரெடி. அப்படியா சார்? அவன் கண்ணில் இன்னும் கிடைக்கல சார். சிக்கனா என் புருஷன்கிட்டே நான் சொல்லிடுறேன், என்னோடய திமிரை நீ தாண்டா அடக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குங்குமம் அந்த வழியில் வந்து வெல்கம் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல இருக்கும்ல, அதெல்லாம் அந்த குங்குமம் சொந்தம்லாம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அந்த பூவை எடுத்து இந்தாங்க சார், உங்கள் வருங்கால ஒய்ஃப்க்கு நீங்களாகவே வச்சு விடுங்கண்ணா அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு, கொழுப்பு திமிரு பற்றி அவளுக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஆரம்போட தங்கச்சிக்கு தான் வந்து நலுங்கு வச்சுருந்துருப்பாங்க. அந்த நலுங்கில் தான் வந்து அந்த சந்தனம் பூசிட்டு இருந்தப்போ, அண்ணா எனக்கு ஏன்டா இவ்வளோ வச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் பேக் வந்து அவங்க ஆரமுடைய தங்கச்சி வந்து அதிகமாக வச்சு விட்டுருந்துருப்பா. எல்லோரும் கேட்கவே சரி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லி விட்டுருந்துருப்பாரு. ரவிக்கிட்ட ஃபன்னாக சொல்லவே ரவியுமே சேர்த்து சொல்லியிருப்பாராம். ஸோ அப்படி தான் வந்து ஆரம்புக்கு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்களும் நினச்சிருந்துருப்பீங்க, எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு டியூஷனுக்கு வந்திருந்தா நிறைய பேருக்கு வந்து இல்லை ஆரம்புக்கு கல்யாணம் இல்லை, ஆரம்புடைய தங்கச்சிக்கு தான் கல்யாணம் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு தான் வந்து புரியல. நீங்கள் ஆரம்பமே சுற்றிட்டு இருந்ததில்ல, யார் பேசிக்கிறா என்ன நடக்குதுன்றது தெரியாமல் நீங்கள் இருந்துட்டீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஆரம்புடைய தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. இப்போது அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடியவே ஆரம் வந்து போய் மாலையோடு உட்காந்துட்ருக்காரு. என்ன இவரு உட்கார்றாரு? ஒருவேளை உண்மையாகவே என்ன நடக்குதுங்க அப்படின்றவ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா மாலையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே மாட்டி விடுறாங்க. அம்மா அப்பா போம்மா போ அப்படின்னு கையில் கொடுத்தவங்களை அனுப்பிச்சி விடுறாங்க. என்ன நடக்குதுமா? ஆல்ரெடி பொண்ணு கேட்டாங்கம்மா. நாங்கள் தான் சரி நீ எக்ஸாம் முடிட்டோன்னு சொன்னம்மா. இல்லை இது ஒரே மாடியில் இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தாம்மா ரெக்வஸ்ட் பண்ணாங்க, எங்களாலே மறக்க முடியல. அம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. போகவே இங்கே வந்து உங்கள் அப்பா தான் அப்படியே கூப்பிட்டு வந்து அப்படியே மேடையில் உட்கார வைக்கிறாரு. என்னடி கொழுப்பு? ஐயோ என்ன பேசுகிறீங்க சார்? சாரா புருஷனாச்சு நான் தான். உன் புருஷன் பார்த்துப்பான்னு தானே சொன்னேன். அவன் இவனை இப்போ என்னடி சாரு? சரி, என் திமிரை அடக்கிறதுக்கு என் புருஷனால் என்ன முடியுமோ அவன் பண்ணட்டும். இப்போது கழுத்தில் தாலி கட்டினா தானே அது கட்டுறேன்டே, ஸ்ட்ராங்காக 3 முடிச்சு போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே தாலி கட்டுறாரு. இப்போ அப்படியே உங்களுக்கு அப்படியே ரிச்சுவல்ஸ்லாம் அப்படியே முடியுது. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அன்றைக்கி நைட்டு ஆரம்போட வீட்டில் தான் நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ளஷ்ஷியாக ஃபீல் ஆகுது. ஆரம்ப காலையிலேருந்து நீங்கள் பார்க்கவே இல்லை. அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. உங்களை ரூம்குள்ளே விட்டாங்க. ஆரம் வந்து அப்படியே வெளியில் போகிறது வர்றது அப்படின்ற மாதிரி அந்த ஜாமான்லாம் ஏற்றுறது இறக்குறதுன்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்கெலாம் ஆரம்ப கூப்பிட்டுக்கிறாங்க. டே ஹைட்டாக இருக்கல எடுடா, ஹைட்டாக இருக்கல வைடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இப்போ ஒரு 10 o'clock கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ரூமுக்கு போயிட்டீங்க. பால் பழம்லாம் கொடுத்து உங்களை உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. ஆரம் தான் இன்னும் வரவே இல்லை. என்ன இவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. டோர் வந்து போய் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ரெடி ரெடியாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த வேஷ்டியை நல்லா தூக்கி கட்டியிருக்காரு. கதவை அப்படியே லாக் பண்ணிட்டு
உங்கள் பக்கம் அப்படியே ஃபார்வர்டாக வராரு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டீங்க. என்ன மரியாதைலாம் பலமாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அந்த பால் சோமை மட்டும் அப்படியே நீட்டுறீங்க. என்ன வெக்கமா? கொஞ்சமாக தெரியுது வெக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் குடிச்சிட்டு அப்படியே உங்ககிட்ட நீடுறாரு. இல்லை வேண்டாம். ஏன் பிடிக்காதா? பால் பிடிக்காது. பால் மட்டும்தான் பிடிக்காதா? இல்லை என்ன பேசுகிறீங்க? இல்லை கேட்டேன், அது மட்டும்தான் பிடிக்காதா இல்லை வேறு ஏதாவது? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவருடைய உங்களை பேக்கப் பண்ணுறாரு. உங்களுக்கு வேறு மாதிரி சென்சேஷன். இல்லை இப்போதைக்கு என்ன இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்புக்கிட்டேருந்து உங்கள் வயிறுக்கிட்ட அப்படியே கிராஸ் ஆகுது அவரோட கை. லைட்டாக இடுப்புலாம் தெரியவே தான் நீங்கள் சாரி கட்டிருக்கீங்க. அவர் இடுப்புக்கிட்ட கை வரும்போது என்னடி கொழுப்பே இருக்கிற மாதிரி தெரியல. எங்கே இருக்குது கொழுப்பு? இங்கே இருக்குது கொழுப்பு. கை 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 எங்கே வச்சிருக்கேன்? நீ என்ன சொன்னேன்? உன் புருஷன் வந்து கொழுப்பு அடக்கிக்குவானே, திமுறை அடக்கிக்குவானே. திமுறை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் செஸ் பாட் கிட்ட அப்படியே பிடிச்சிட்டு அழுத்துறாரு. ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி மாவு பிசைற மாதிரி பண்ணிகிட்ருப்பாரா. வலிக்கிட்டோம். அதான் திமுறை ஜாஸ்தியாக இருந்தா அப்படி தாண்டி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கங்கே அப்படியே கையெல்லாம் ப்ளே ஆகுது. இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்க. எனக்கு வலிக்குது, எனக்கு திமுறை அடக்குனதுலாம் போதும், வேண்டாம் வேண்டான்றீங்க. திமுறை அடக்கிறதுனா அது கிடையாது மெயின் பார்ட்டு. இங்கே கீழே இருக்கு பார், இதுதான். என்ன? அதான் நான் வேண்டாம் வேண்டான்னு வேலைக்கு போனேன். வெட்டியா? இரு நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு முடியல. ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டு அப்படி கத்துறீங்க. இல்லை 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 நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட வேலையே காமிக்க மாட்டேன், உங்களை டீஸ் பண்ணவே மாட்டேன், உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்துறீங்க. ஏடி சும்மா இருந்தேன் நான் சொரிஞ்சு விட்டுட்டு என்ன பண்ணுறேன்? நீ பாண்டான்னு சொன்னாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடியுது. என்ன பண்ணி வச்சுருக்க? முடியலடா. என்ன டாவா? உனக்கு என்னடா மரியாதை? டால்டா. முடியல பாரு, காலை அசைக்க முடியல. காலை கொஞ்சம் நேராக தான் வையேன். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இருக்குமா நேராக வைக்கிறாரு. ஐயோ ஒரு மாதிரி இதாக இருக்குது. என்ன இருக்கு? வாஷ்ரூம் போகணும். ஏன் பிடிக்கலையா? இல்லை பிடிச்சிருக்கு, பட் ஒரு மாதிரி அது அன்ஈஸியாக. சரிப்பா பாத்ரூம் கூப்பிட்டு போகிறேன். இல்லை நானே போய்ப்பேன். வாடி ஓர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. ஒரு மாதிரி நீங்கள் குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க தூக்கிட்டு போகும்போது. அவருடைய லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிறாரு. என்னென்ன பண்ணி என்னை அப்படி இப்படிலாம் மயக்கி என்னென்ன பண்ண வச்சிட்டா பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிறாரு. ஓகேடா கைஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கட்டும். எப்படி இருக்கேன்னு சில கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் பர்சனலாக இந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான். பட் நீங்கள் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் கிடையாது. பட் அதையும் தாண்டி நான் போட்டிருக்கேன். யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஷார்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் போடாததுக்கு ரீசன், ப்ரொஃபஸர் டைப்லாம் போடாததுக்கு ரீசன், நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் ஒன்று தான்டா. ஏன்னா நீங்கள் காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் இருக்கீங்க, அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸ் இருக்கீங்க. படிக்கிற இடத்துல இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு தாட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எஃப்எஃப் கேட்டுட்டு போயிட்டு அந்த மாதிரி சீன் இல்லை. உங்களுக்கு யாராவது க்ரஷ் இருப்பாங்க, அந்த க்ரஷ்ஷை நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் போடக்கூடாதுன்னு பர்சனலாக நினச்சிட்டு ஜிம்னோட ப்ரொஃபஸர் டைப் மட்டும் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஜங்குக்கு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ டியூஷன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பக்கும் ட்ரை பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் ரெக்வஸ்ட் கேட்டிங்கன்னா என்னால் முடியலை. அது உங்களோட பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன படிக்கிற இடத்துல நீங்கள் நல்லா படிக்கணும்டா. என்னை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் நல்ல ஒரு ப்ளேஸில் நீங்கள் இருக்கணும். பிடிஎஸ்னு மட்டும் போகாமல் பர்சனலாக முன்னேற பாருங்கள். ஃபைனலாக ஒரு கொஷின் கேட்கலாமா? இன்டெக்ரிட்டி உங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு சினாரியோ ஓகேங்களா? ஏதோ
கீழே ஒரு பைசா 100 கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைசாவை எடுத்திருப்பீங்க. நம்மளே வச்சுருக்கலாம் தோணியிருக்கும், இல்லை தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் யாரோடதுன்னு கேட்டு கொடுத்துருப்பீங்க. இல்லைனா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லை உண்டியலில் போட்டிருந்துருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் நேர்மையாக பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா?